டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாம்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஜாம் வீட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஜாமுக்கு சண்டை போடாத வீடே இருக்காது. ஏன்னா அந்த ஜாமோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. கடைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பிரெட் ஜாமை வீட்டில் நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரெட் ஜாம் ரெடி பண்ணுறதுக்கான பொருளும் கம்மி, வேலையும் ஈஸி. அப்புறம் என்ன, இன்னைக்கே நீங்கள் இதே மாதிரி ஒரு ஜாமை வீட்டில் ரெடி பண்ணி ஜமாச்சிருங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட மோதிர கையால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம டீ கடை கிச்சன்ல சூப்பரான ஒரு ஜாம் செய்ய போறோம். தக்காளியை வச்சு கல்யாண வீட்டுல தக்காளி ஜாம் எப்படி செய்வாங்க அதே மாதிரி செய்ய போறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கோம். நல்லா பழுத்த தக்காளியை நல்லா செவன்னு எடுத்திருக்கோம். இப்போ தண்ணியில நம்ம அலசிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே தக்காளியை முழுசாவே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம அவிக்க தான் போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் இட்லி கொப்பரை இருக்குன்னா அந்த மாதிரி இட்லி கொப்பரையில் கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருக்கதை நம்ம அவிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளியை அவிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி கொப்பரை தான் எடுத்துருக்கோம். இட்லி கொப்பரையில் அந்த உள்தட்டு இப்போ தண்ணி நல்லா நமக்கு சூடாயிருச்சு. இப்போ அடித்தட்டு தான் வச்சுருக்கேன். அடித்தட்டை வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி கழுவி வச்சுருக்கக்கூடிய தக்காளி எல்லாத்தையுமே முழுசாகவே உள்ளே சேர்த்துருங்க. நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு நல்லா வச்சுக்குவோம். இப்போ நம்ம தக்காளியை அவிச்சிட்டோம். தக்காளி நல்லா அவிஞ்சு இந்த மாதிரி தொலி நல்லா விரிஞ்சு வந்துடணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளியை அவிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை எடுத்து நல்லா ஆற வச்சோம். தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருவோம். தக்காளியை ஆறிடுச்சு. ஆறினோடனே அந்த தொலியை பூரா நம்ம உரிச்சிடணும். அப்படி தொலியை உரிச்சிட்டோம்னா நல்லா வந்துடும். தொலி வெடிக்கிற அளவுக்கு அவிச்சு எடுத்துடணும். இது போல் தொலியை பூரா நைஸாக உரிச்சு எடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா தொலியை நீக்கி வச்சாச்சு. இப்போ நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு இப்போ நம்ம மிக்சி ஜார் மீடியம் சைஸ் தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைக்காது, 2 தடவை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம இதில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. அந்த இருக்கிற அந்த தண்ணியோடு இருக்கட்டும். அந்த சாறு இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த மிக்சி ஜார் அரைக்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். தக்காளியை நல்லா அரைச்சிடணும். இந்த மாதிரி நல்லா லிக்விடாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சி இந்த மாதிரி லிக்விடாக அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஏதாவது பீஸ் அந்த முனை பீஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இதுவும் அரைச்சிருச்சுன்னா விட்டுருங்க. இல்லை 1 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. ரைட். நம்ம 2வது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஊற்றி பாத்திரத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஜாம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்துட்டு இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு நெய் இதில் சேர்த்துருக்கோம். நெய் அதை உருகி வரட்டும். இப்போ நெய் உருகினோடனே ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே போட்டு லேசாக வறுத்து தனியாக எடுத்துடணும். அந்த அளவுக்கு பொன்னரமாக அந்த நெய்யில் வறுத்துட்டு அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அதில் இருக்கிற நெய்யே போதும். அதே கடாயில் இப்போ நம்ம இந்த ஜாம் செய்கிறதுக்கு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். ஆமாம், நம்ம அந்த தக்காளியில் என்ன தண்ணி இருக்குதோ அதோட மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அந்த லிக்விடே மட்டும் எடுத்தால் போதும். எடுத்து இந்த நெய்யில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பு நமக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இதுக்கு கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இப்போ அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி வரணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்றி வரட்டும். தக்காளி உள்ளே ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நமக்கு இந்த ஜாமுக்கு தேவையான இனிப்பு ஜீனி இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஜீனி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இனிப்பு இந்த ஜாமு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கோம். போட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஜீனி போட்டோடனே மறுபடியும் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனோடனே விடக்கூடாது. மறுபடியும் நம்ம கிண்டி அதை ஜாமு ஆக்குற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஜீனி போட்டோடனே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக ஆயிரும். மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா சுண்டி வர அளவுக்கு அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம அந்த ஜீனியை போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா திக்காகி வரணும். இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷமாக ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு இன்னும் முடியலை. இன்னும் அந்த திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும்.
நல்லா சுண்டி வரணும். நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜாம் அல்வா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பு இப்பயும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. 25 நிமிஷம் ஆகி இப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த ஒரு பக்குவம் வந்திருக்கு. நல்லா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாகு பக்குவம் இப்போ தான் வந்திருக்கு. நல்லா சுண்டி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நெய் ஊற்றிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ தான் விடுறோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சுத்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு முந்திரி பருப்பு கடைசியாக முந்திரி பருப்பை போட்டு அப்படியே கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு தக்காளி ஜாம் தயாராகிடுச்சு. எப்படி இருக்குது? அருமையாக இருக்கும். ப்ரெட்டில் லேசாக ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே தடவி கொடுத்து எடுத்து மூடிட்டு சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு, எக்ஸலண்ட். வாவ், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. தக்காளினாலே ரொம்ப புளிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். அந்த புளிப்பு, அந்த இனிப்பு எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தைரியமாக கொடுக்கலாம், பயம் இல்லாமல் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அருமையாக இருக்குது. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு தக்காளி ஜாம் செய்து சாப்பிட்டு எப்படி வந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.